ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், சிக்கன் மலாசா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா, சில்லி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது என்னம்மா பவுட்ரு? இது வந்து தனியா பவுட்ரு. இது கரம் மசாலா. கட் பண்ணிட்டா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ நல்லா இப்படி கிளறி விடணும். அப்போதான் எண்ணெய் நல்லா கிளறதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, பிறகு கொஞ்சம் சீரகம் போடணும். போட்டதுக்கு அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா நம்ம டேஸ்ட்டு வராது. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணி தான் நம்ம செய்யணும். ஃபுல்லாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் இந்த தக்காளி நாம் நினச்ச மாதிரி இப்போது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வரலை. அதனால் வர்ற மாதிரி பண்ணுவோம். நான் அப்படி தான் பேசுவேன். பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் ஓடு, ஆஃப் பண்ணுமா. என் வீடியோவும் பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஏன்னா நீங்களும் தான் செஞ்சுருப்பீங்க. நான் செய்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வானலில் செய்கிறோம். ஆஃப் பண்ணு. வீடியோ பார்க்குற நண்பர்களே பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. பாதி குண்டாந்தான் தேர்த்து. வீடியோ பிடிக்கிறது சரியில்லைங்க, ஹைட்டு பத்தல இருக்கு. பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படியே மேலே நடக்க அவுந்துருக்கும். பார்க்குறவங்களே விவஸ் கிடையாது, பார்க்குறவங்களே நேரம் வானலுக்கு வந்து காலில் வந்து நான் கதறி இருப்பேன், நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. ஓகே விவஸ், தக்காளி வேகட்டும், அது வரைக்கும் நீங்கள் கம்முன்னு உட்காருங்க, ஆஃப் பண்ணுங்க. வாங்க விவஸ், வாங்க வீடியோ பார்க்குறவங்களே பாருங்கள். நாம் நினச்ச மாதிரி குண்டா காலில் விழ பார்க்குது. அப்போ என்னவோ அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. மேரி ஹாரி ஜாரி சூடு வச்சு விட்ருவேன். ஒழுங்காக பார்த்து லைக் போடணும், கமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே கொத்த வாரி மூஞ்சில் சாரி விவர்ஸ், நான் அப்படி பேச மாட்டோம். கட் பண்ணுங்க. அடுத்தது நாம் கட் பண்ணி வச்சுக்கிறது அனைத்தையும் அந்த அடுப்பில் இருக்கிற வானலில் கிண்ட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போட போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். 5 ரூபா, மறக்காமல் வாங்குங்க. ஹலோ இஞ்சி பூண்டு உங்கள் விளம்பரத்தை நான் பண்ணுறேன். என் அக்கௌண்ட்டு காய்ச்சி அனுப்பிவிடு. இல்லைன்னு வச்சுக்க நல்லா இல்லைன்றவேன். நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்தியா, இந்த இஞ்சி பூண்டு சாப்பிட்டா நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜி. நல்லா வாழ்னு வாழ்ந்து சாக மாட்டீங்க. கட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் பவுட்ரு, அது பேர் தெரில, நீங்களே தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, பேர் தெரில, நீங்களே தெரிஞ்சுக்குங்க. பார்க்குறவங்கள விவஸ் அல்ல எனக்கு சொல்ல தெரில. பார்க்குற வீடியோ பார்க்குற ஆண்களே, பெண்களே, நண்பர்களே, குழந்தைகளே, சில்ட்ரன்ஸுகளே, எல்லோரும் சில்ட்ரன்ஸு குழந்தை தானா? சரி, ஓகே, எல்லோரும் பாருங்கள். அடுத்தது இந்த தூள், இது பெரும் தெரியாது, நீங்களே யூஸுங்க. இது தூள். அடுத்தது இந்த தூளும் பேர் தெரியாது, நீங்களே முடிவு பண்ணிங்க. நான் சொல்ல மாட்டேன்.
மாட்டேன். வீடியோ செய்யறது பிடிச்சிருந்தா லைக் போடு, பிடிக்கலன்னா பார்க்காம தள்ளிட்டு போயிடு. புரியுதா? நான்லாம் பேர் சொல்லி குழம்பாக்குறது கிடையாது. நீ என் குழம்பு செஞ்சு நான் சாப்பிடுவா போகிறேன். நான் போடுறது தான் குழம்பு. நீ பார்த்தா பாரு, பார்க்கலாம் போ. இதையும் சொல்ல மாட்டேன். இது பேரும் சொல்ல மாட்டேன். சவுப்பாக்கு இது என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. பேர் திறமையில கொட்டுவாங்க. பயிர் எடுத்துணும் அப்போ. அடுத்தது நாம வியூவர்ஸ், அடுத்தது நாம் பார்க்க போகிறது, இதில் நம்ம போட்டுக்கிறது எல்லாத்தையும் எப்படி இப்போது கிளற போகிறோன்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஊற்றுமா, நடுவில் ஊற்று, ஊற்றுமா, நடுவில் ஊற்று, ஊற்று. போதும் நிறுத்து, போதும். அப்படியே எடுத்துன்னு உள்ள வை. தயிர் ஊற்றியாச்சு. தயிரெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வரலன்றது நம்மளுக்கு தெரியுது. என்னப்பா செய்கிற? ஒன்றும் புரியல. புரியாதுமா, பார்க்குறவங்களுக்கே புரியாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ரைட், ஓகே. இப்போ நல்லா பேஸ்ட் மாரி வந்துருச்சு. அடுத்தது நாம் 2 தோசையை போட்டு தொட்டு சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா சிக்கன் குழம்பாக்க வர்றதுனால அப்படி வராது. புரிஞ்சுதா வியூவர்ஸ்? ஓ, இது கூட அப்படியே சேர்த்து தண்ணி ஊற்றி பார்த்தீங்களா எப்படிப்பா எவ்வளோ அழகாக சும்மா அப்படியே பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ஓகே, அடுத்தது சிக்கன் எடுத்துன்னு வர போகிறோம். எடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோவை பிடிங்க, செல்லை பிடிங்க, இல்லை நீங்களே எடுத்து போடுங்க. கறியை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வைங்க, கீழே வைங்க. கையால் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க, போடுங்க, நடுவில் போடுங்க. இது சிக்கன் பார்த்தீங்களா? போடுங்க இன்னொன்று. இதுவும் சிக்கன் தான் பார்த்தீங்களா? டுடே சண்டே ஸ்பெஷல். பாருங்கள் எவ்வளோ அழகாக கறி வேவலைன்றத தெரியும். ஏன்னா இப்போ தான் போடுறோம். பாருங்கள் கறி இன்னும் போடுங்க. பாருங்கள் எல்லாத்தையும் போடுங்க, மொத்தமாக அள்ளி போடுங்க வேகமாக. வீடியோ ஒரு வாட்டி தான் மெதுவாக எடுப்பாங்க. அவங்க பார்க்குறவங்க அப்புறம் தள்ளி விட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் சாப்பிட்டிங்கன்னா, இந்த ஈரல் சாப்பிட்டிங்கன்னா ஈரல் மாதிரி தான் இருக்கும். போடுங்க, ஏன்னா ஈரல் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஈரல் போட. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறி போட்டாச்சு. இப்போ நம்ம இப்படி ஒரு காட்டு காட்டி இப்படி ஒரு கிளற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஹாய் வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கன் குழம்பு நாம் வச்சிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உனக்கு எவ்வளோ நேரம் தேவையோ வச்சுடு. நான் இதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் உனக்கு காட்டுறேன். பாய். சூடு வச்சு விட்ருவேன். பாய். கட் பண்ணும். இப்போது நாம் லாஸ்ட்டாக தேவைக்கேற்ற உப்பை சேர்த்துக்க போகிறோம். நான் வாரி தான் கொட்டுவேன். பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் ஓடு. நம்ம தான் சாப்பிட போகிறோம்ப்பா.